வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜப்பான் அனுபவம். ஜப்பானில் பொதுவாக சின்ன சின்ன கடைகளில் இருந்து பெரிய ஷாப்பிங் மால்ஸ் வரைக்கும் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் உவேனோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ஷாப்பிங் ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். 400 மீட்டர் தூரம் மட்டுமே இருக்கிற இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு இயரெண்டுக்கு வர்ற கூட்டம் 5 லட்சம் மக்கள் கூடுற இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டோட பெயர் அமேயோகோச்சோன்னு சொல்றாங்க. நிறைய சின்ன சின்ன கடைகளில் ஃபேஷன் குட்ஸ், துணி வகைகள், பேக்ஸ், ஷூஸ், லெதர் குட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்னு பல வகையான பொருட்களை கம்பேரிட்டிவ்லி சீப்பான விலைக்கு கிடைக்குது. இந்த மார்க்கெட்டில் விற்கிற ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண சீ ஃபுட்டை விற்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் இசக்கையாவும் இங்கே இருக்குது. இங்கே நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்காக வரிசையில் காத்திருக்கிறத பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. சைனீஸ், வியட்நாமீஸ், தாய்லாந்து போன்ற நாடுகளினுடைய உணவு வகைகளையும் இங்கே டேஸ்ட் பண்ணலாம். பொதுவாக கஸ்டமர்ஸை சத்தம் போட்டு கூப்பிட்டு வாங்க சொல்கிறது, விலையை பேரம் பேசுறது போன்ற லைவ்லியான ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஜப்பானில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பார்க்கலாம். இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே வந்தால் மேஸ் மாதிரி நிறைய வளைவு சந்துகள் இருக்கிறதுனால கூகுள் மேப் இல்லாமல் திரும்புறது சிரமம்னு சொல்லலாம். இங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறத பார்க்க முடியுது. அரிசி, பருப்பு வகைகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சீனா, இந்தியான்னு உலகத்தில் இருக்கிற பல மூலைகளில் இருக்கிற பொருட்களை இறக்குமதி பண்ணி இங்கே விற்கிறாங்க. இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்த ஜீன்ஸ், லெதர் ஜாக்கெட் போன்ற பொருட்களை இந்த இடத்துல பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. ஆனால் இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் அமேன்னு சொல்கிற இனிப்பு பண்டங்களை விற்றதுனால இந்த இடத்துக்கு அமேயோகோச்சோன்னு அழைக்கிறாங்க. அமேனா ஜாப்பனீஸில் ஸ்வீட்னு அர்த்தம். ஸ்வீட் ஸ்ட்ரீட் அப்படின்னு அர்த்தம் கொண்ட அமேயோகோச்சோ பெயர் நிலைத்து போனாலும் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இன்றைய அமேயோகோச்சோ ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் வாங்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் டோக்கியோக்கு பக்கத்தில் இந்திய மளிகை பொருட்கள் விற்கிற கடைகள் அவ்வளவுதான் இல்லாததுனால எல்லாரும் இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போது டோக்கியோவை சுற்றி பல இடங்களில் இந்தியன் க்ரோசரி ஷாப்ஸ் மற்றும் ஆன்லைன் ஷாப்ஸ் இருக்கிறதுனால சுலபமாக மளிகை பொருட்கள் கிடைக்குது.
இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் சீரமைப்பு பணி நடக்கிறதுனால பழமை வாய்ந்த அமேயா யோக்கோ ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இன்னும் எவ்வளோ வருஷம் நீடிக்கும்னு தெரில. ஜப்பான் ரயில்வேஸ்னுடைய ஜேஆர் லைன் உவேனோ ஸ்டேஷன்லேருந்து ஒகாச்சிமச்சி ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கிற இந்த சின்ன சின்ன கடைகள் இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது கொஞ்சம் சென்னையில் இருக்கிற பாண்டி பஜார் சுற்றி வந்த மாதிரி ஃபீல் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான ஜப்பான் அனுபவம்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.